கொடுத்து விடுகிறேன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்கிறார், உனக்கு அது ரொம்ப வருமானம் தரது தானே, இன்னும் நிறைய தோட்டங்கள் இது கொடுக்கலாமே, எனக்கு இறங்கின மாதிரி இருக்கிறது யா ரசூலல்லாஹ், எனவே எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான் அதிக வருமானம் தரக்கூடியது, அல்லாஹ்வுக்காக கொடுத்துடுறேன், எனக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் தேவை, எனக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் தேவை. அன்பானவர்களே, அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற விடயத்தில் எங்களுடைய மனநிலை என்ன? நாங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த சொத்துக்களில் கடமையான ஜக்காத்தை கொடுக்கிற விவகாரங்களில் எங்களுடைய மனநிலை என்ன? نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹுவுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், தோழர்கள், முஸ்லீம்கள், மோமீன்கள், நம்மவர்கள் எல்லோர் மீதும் நாளை மறுமை வர உண்டாக வேண்டியதன் பின்னால், அன்புக்குரிய ஈமானி உறவுகளே, பெரியவர்களே, சகோதரர்களே, வாழ்வின் எல்லா நிலையிலும் அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ளுமாறு தக்வாவை கொண்டு உபதேசித்துக் கொள்கிறேன். வல்ல ரஹ்மான் இந்த ஹுத்துபாவுடைய குறுகிய நேர உரையின் மூலம் அல் குர்ஆன் சுன்னாவிலிருந்து நானும் நீங்களும் எவற்றை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோமோ, கற்றுக்கொள்கிறோமோ, அந்த விடயங்களை நம்முடைய வாழ்வில் கடைப்பிடிப்பதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும், துணை புரிய வேண்டும் என பிரார்த்தித்தவனாக இன்றைய ஹுத்துபாவுடைய தலைப்பாக ஒரு முஃமினுடைய இறுதி ஆசை இறைவனுடைய திருப்தியாக இருக்க வேண்டும் என்ற தலைப்பில் ஒரு 5 விடயங்களை உங்களோடு ஞாபகமூட்டி பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். முதலாவது விடயமாக, ஒரு முஃமினுடைய வாழ்வில் அல்லாஹுடைய திருப்தி என்பது எவ்வளவு முக்கியமானது என்ற ஒரு விடயம். இரண்டாவது, இறை பொருத்தத்தை அடைந்து கொள்வதில் நம் முன்னோர்கள் எப்படி செயற்பட்டார்கள் என்பது தொடர்பான ஒரு சில உதாரணங்கள். மூன்றாவது அம்சம், இறை பொருத்தத்தை நோக்கி எங்களுடைய வாழ்வை அமைக்கிற பொழுது நாங்கள் சந்திக்கிற சவால்கள். நான்காவது, இறை பொருத்தத்தை அடைவதற்கான வழிகள் என்ன. ஐந்தாவது அம்சம், எங்களுடைய வாழ்வில் இறைவனுடைய பொருத்தம் இருக்கிறது என்பதை நாங்கள் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, இந்த இறை பொருத்தம் ஒரு முஃமினுடைய வாழ்வில் எவ்வளவு முக்கியமானது என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய இறுதி முடிவோடு கேட்ட ஒரு கேள்வியை சொல்லி உங்களுக்கு ஞாபகப்படுத்த நினைக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொல்லுகிறார், மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்பல்லாஹு லிகாஅஹு வமன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹல்லாஹு லிகாஅஹு. யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புவானோ அவனை அல்லாஹ்வும் சந்திக்க விரும்புகிறான். யார் அல்லாஹ்வை சந்திக்க வெறுக்கிறானோ அவனை அல்லாஹ்வும் சந்திக்க வெறுக்கிறான். இப்படி நபியவர்கள் சொன்ன பொழுது நபியருடைய ஒரு சில மனைவியர்கள் அல்லது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 2 அறிவிப்புகள் வருகிறது. கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் மௌத்தை வெறுக்கிறத பற்றியா நீங்கள் சொல்கிறீங்க? அல்லாஹ்வை சந்திக்க வெறுக்கிறதுன்னு சொன்னால் நாங்கள் மௌத்தை பயப்படுறோமே, அதையா நீங்கள் சொல்கிறீங்க யா ரசூலல்லாஹ்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், அபூபக்கருடைய மகளே அப்படி அல்ல, அபூபக்கருடைய மகளே
அப்படி அல்ல என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இன்னல் முஃமின் வலாக்கின்னல் முஃமின இதா ஹலரஹு அஜலுஹு. ஒரு மூமினுடைய அஜல் கடைசி நேரம் வந்துவிட்டால், இப்போ சக்கராத்தில் இருக்கிறார், எங்கள் எல்லோருக்கும் மௌத் இருக்கிறது, நிச்சயம் நாங்கள் சக்கராத்தை சந்தித்தே ஆகுவோம். அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த சக்கராத்தை அனுபவித்து கொண்டு எங்களுக்கு சொன்ன செய்தி, ஒவ்வொரு மௌத்துக்கும் சக்கராத் இருக்கிறது, ஒவ்வொரு மௌத்துக்கும் சக்கராத் இருக்கிறது, ஒவ்வொரு மௌத்துக்கும் சக்கராத் இருக்கிறது என்றார்கள். எனவே அந்த சக்கராத்தை நாங்கள் எல்லோரும் அடைய இருக்கிறோம். அது எந்த வயதில் எந்த இடத்தில் எப்பொழுது அடைவோம் என்று யாருக்கும் தெரியாது. அன்பான வாலிபர்களே, கற்பனையில் இருந்து விடக்கூடாது. 60-70 தான் வரும் என்று இருந்து விடக்கூடாது. இப்போ கருவிலும் வருகிறது, பிறந்த உடனும் வருகிறது, எத்தனையில் வரும் என்று தெரியாது. ஒரு இறை விசுவாசிக்கு அவனுடைய சக்கராத்தை அவன் அடைகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மலக்குமார்கள் புஷ்ஷிர பிரிதுவானில்லாஹி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டால், அல்லாஹ் உன்னை பொருந்தி விட்டான், அல்லாஹ்வுடைய பொருத்தம் உனக்கு இருக்கிறது, உன்னுடைய வாழ்க்கையின் மூலம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நீ பெற்றிருக்கிறாய் என்று சுப செய்தி சொல்லப்பட்டால், அஹப்ப லிகா அல்லாஹ், அவன் அந்த சக்கராத்தில் இருந்து கொண்டு நான் அல்லாஹ்வை சந்திக்கணும் என்பதை விரும்புவான். ஏன்? அல்லாஹ் என்னுடைய விடயத்தில் திருப்தி அடைந்து விட்டான், என்னுடைய வாழ்க்கை அல்லாஹ் பொருந்தி கொண்டு விட்டான் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற செய்தி. ஒரு ஃபாஜிரை பொறுத்தவரையில், ஒரு தீய மனிதனை பொறுத்தவரையில், அல்லது ஒரு காவிர், இன்னொரு ஹதீஸில் ஒரு காவிர் என்று வருகிறது, இவனுடைய சக்கராத் அவனுடைய அஜலை அடைகிற பொழுது அவனுக்கு அல்லாஹ்வுடைய கோபத்தை கொண்டும் தண்டனையை கொண்டும் சுப செய்தி சொல்லப்பட்டால், கரிஹல்லாஹு லிகாஹு, அவன் அல்லாஹ்வை அந்த முகத்தோடு சந்திப்பதை வெறுப்பான், எனவே அல்லாஹ்வும் அவனை சந்திப்பதை வெறுக்கிறான் என்றார்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தம், திருப்தி என்பது எங்களுடைய வாழ்க்கையில் ஏன் அவசியம் என்று கேட்டால், எங்களுடைய சக்கராத் நல்லதாக அமைவதற்கு, எங்களுடைய கடைசி நொடி நல்லதாக அமைந்து நாளை மறுமையில் அந்த ரப்பை சந்திப்பதற்கு அவனுடைய பொருத்தம், திருப்தி, அவனுடைய ரிதுவானுல்லா எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு அல்லாஹ்வுடைய அருள்மறை வசனம் எங்களுக்கு சொல்லுகிற செய்தி, அல்லாஹு தஆலா வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா வமசாகின தய்யிபத்தன் ஃபீ ஜன்னாத்தி அத்னின் வரிதுவானும் மினல்லாஹி அக்பர் ذلك ஹுவல் ஃபௌஸுல் அதீம். அல்லாஹு தஆலா அவருடைய அருள்மறையில் சொல்லுகிற செய்தி, வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத், முஃமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் வாக்களிக்கிறான். எதை? ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அதன் கீழால் நதிகள் ஓடுகிற சுவர்க்கத்தை அல்லாஹ் வாக்களிக்கிறான். வமசாகின தய்யிபத்தன் ஃபீ ஜன்னாத்தி அத்னின், அந்த நித்தியமான அந்த சுவனத்தில் அழகிய மாளிகைகளை அல்லாஹ் அவர்களுக்கு வாக்களிக்கிறான் என்று சொல்லிவிட்டு, வரிதுவானும் மினல்லாஹ், அல்லாஹ்விடம் இருந்திருக்கிற அந்த திருப்தி, அல்லாஹ்விடம் இருந்திருக்கிற அந்த பொருத்தம் இருக்கிறதே, அதுதான் அக்பர், எல்லாவற்றையும் விட பெரியது. எங்களுக்கு நல்ல மௌத்து கிடைப்பதை விட, நாளை மஹ்ஷருடைய வெற்றி கிடைப்பதை விட, சுவர்க்கத்தில் கீழால் நதிகள் பெருக்கெடுத்து ஓடுகிற சுவர்க்கம் கிடைப்பதை விட, சுவர்க்கத்தில் மாட மாளிகைகள் கிடைப்பதை விட, அந்த அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைப்பது இருக்கிறது, இதுதான் மிக பெரியது, அதுதான் உண்மையான மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே எங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய திருப்தி, அல்லாஹ்வுடைய அந்த பொருத்தம் கிடைப்பது என்பது இந்த உலகம் கிடைப்பதை விட, நாளை மறுமையில் சுவனம் கிடைப்பதை விட மிக பெரியது என்று அல்லாஹ்வுடைய அருள்முறை எனக்கும் உங்களுக்கும் பாடம் சொல்லுகிறது. அதுபோல அல்லாஹு தஆலா நாளை மஹ்ஷருடைய பெருவழியில் விசாரணைகள் எல்லாம் முடிந்து சுவனவாசிகள் எல்லாம் சுவனத்துக்கு அனுப்பிவிட்டு அந்த சுவனவாசிகளோடு அல்லாஹ் பேசுகிறான். யா அஹ்லல் ஜன்னா, அல்லாஹ் சுவர்க்கவாசிகளே என்று அழைக்கிற பொழுது லப்பைக், அல்லாஹ்வுக்கு முன்னால் ஆஜராகி அல்லாஹ்வே உனக்கு முன்னால் வந்து விட்டோம் என்றவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ் கேட்பானாம், ஹல் ரதீத்தும், நீங்க திருப்தி அடைஞ்சிட்டீங்களா? உங்களுக்கு இந்த சுவர்க்கத்தை நான் எப்படி சித்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்பதை பார்த்து அதன் மூலம் நீங்கள் திருப்தி அடைந்து விட்டீர்களா, பொருந்தி கொண்டு விட்டீர்களா என்று அல்லாஹ் அந்த சுவர்க்கவாசிகளை பார்த்து கேட்பான். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும், என்னுடைய பெற்றோருக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும், ஒட்டுமொத்த மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த சுவர்க்க பாக்கியத்தை நசீவாக்க வேண்டும். அல்லாஹ் சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்துக்கு சென்றதன் பின்னால அந்த கற்பனை கட்டாத இன்பங்கள், அதுக்கு மேல ஒன்று இருக்காண்டு இந்த மனிதனுக்கும் யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கிற பொழுது அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு திருப்தி ஆயிப்ப,
கிடைச்சிருக்கிற இன்பம் எது? எங்க கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அதுக்கு மேல ஒன்று இருக்காண்டு தெரியாது. எனவே சொர்க்கவாசிகள் அல்லாஹ்வை பார்த்து கேட்பாங்களாம், யா அல்லாஹ், நீ எல்லாத்தையும் தந்துட்டாய், இதுக்கு மேல உன்னுடைய படைப்புல ஒன்று இருக்குமா யா அல்லாஹ்? இதுக்கு மேல ஒன்று உன்னுடைய படைப்புல இருக்குமா யா அல்லாஹ் என்று அவர்கள் அல்லாஹ்வை பார்த்து கேட்பார்களாம். அது அல்லாஹ் சொல்லுவானாம், அஜல் இருக்கிறது, அலைக்கும் ரிதுவானி, உங்களுக்கு என்னுடைய அந்த பொருத்தம், என்னுடைய உங்களில் நான் திருப்தி காணுகிற அந்த பொருத்தம் உங்களுக்கு இருக்கிறது. இந்த பொருத்தம் கிடைத்து விட்டால் அல்லாஹ் சொல்லுகிற அடுத்த செய்தி என்ன செய்யுமா? ஃபலா அஸ்கத்து அலைக்கும் பஅதஹு அபதா, இதற்கு பின்னால் உங்களோடு கோபப்படவே மாட்டேன். அறிஞர்கள் இந்த வசனத்தை சொல்லுகிற பொழுது எங்களுக்கு சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்துக்கு போனதன் பின்னாலும் அங்கேயும் அல்லாஹ்வுடைய திருப்தி எதிர்பார்த்து பயந்து பயந்து வாழ்கிற ஒரு நிலை இருக்கும். அல்லாஹ் என்னுடைய திருப்தி உங்களுக்கு கிடைச்சிட்டு என்று சொன்னதன் பின்னால சொல்லுகிறானே ஒரு வார்த்தை, இதற்கு பின்னால் உங்களோடு கோபப்படவே மாட்டேன் என்று. இதை விட உயர்ந்த ஒரு வார்த்தை, இதை விட அந்த அல்லாஹ் கொடுக்கிற அந்த பேறுகளில் உயர்ந்த ஒன்று இருக்கவே முடியாது என்று அறிஞர்கள் எங்களுக்கு சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம். சுவர்க்கத்துடைய இன்பங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டு அல்லாஹ் கூப்பிட்டு கேட்பான், இதுக்கு மேல உங்களுக்கு கொண்டு வேணுமா? திருப்தி அடைஞ்சிட்டீங்களா? உங்க நிம்மதி ஆயிட்டீங்களா? அவங்க கேட்பாங்க, இதுக்கு மேல ஏதாவது இருக்குதா யா அல்லாஹ்? ஆம் இருக்கிறது, என்னுடைய திருப்தி இருக்கிறது, என்னுடைய பொருத்தம் இருக்கிறது. அந்த திருப்தி அந்த பொருத்தம் உங்களுக்கு கிடைத்து விட்டால் இதற்கு பின்னால் உங்களோடு கோபப்படவே மாட்டேன், ரப்பு அதற்கு பின்னால் எங்களோடு கோபப்படவே மாட்டான் என்று வாக்களிக்கிற செய்தி. அன்பானவர்களே, நேர சுருக்கம், 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய திருப்தி எங்களுக்கு கிடைப்பதனுடைய முக்கியத்துவம். அன்புக்குரியவர்களே, இந்த அல்லாஹ்வுடைய திருப்தியை நாங்கள் புரிந்து கொள்ளும் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டால் இந்த எங்களுடைய வாழ்க்கையோடு இப்போ நாங்கள் உரசி பார்க்கணும். இந்த அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைகிற வகையில் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைகிற வகையில் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? என்னுடைய குடும்ப வாழ்க்கை, தனி மனித வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, என்னுடைய வியாபாரத்தோடு வாழ்கிற வாழ்க்கை, என்னுடைய தொழிலோடு வாழ்கிற வாழ்க்கை, என்னுடைய வருமானத்தோடு வாழ்கிற வாழ்க்கை, நான் சேர்த்து வைத்ததை செலவு செய்வதோடு தொடர்பான வாழ்க்கை, என்னுடைய அமானிதமான மனைவியோடு வாழ்கிற வாழ்க்கை, அமானிதமான பிள்ளையோடு வாழ்கிற வாழ்க்கை, குடும்பங்களோடு வாழ்கிற வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுகிற ஒரு மனிதனாக இருக்கிறேனா? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த அருமை தோழர்கள், எங்களுடைய முன்மாதிரிகள் இந்த அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்த்து எப்படி வாழ்ந்தார்கள் என்பதற்கு ஒரு சில உதாரணங்களை நாங்கள் சொல்ல முடியும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு சில வழிகாட்டல்களை அந்த சஹாபா சமூகத்தில் இறக்கி வைக்கிற பொழுது அவங்க எப்படி நடந்து கொண்டாங்க என்பதற்கு, இன்றைக்கு நம்முடைய சமூகத்தை அழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக பயங்கரமான ஒரு மோசமான ஒரு அம்சம் என்றால் போதையோடு தொடர்பான அம்சங்களை சொல்லுவோம். ஆனால் ஜாஹிலியா மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால், அவங்க உயர் ரகமான மதுபானங்களை தயார் பண்ணி நேரடியாக பழங்களிலிருந்து உயர் ரகமான மதுபானங்களை தயார் பண்ணி தங்களுடைய வீடுகளில் முட்டிகளிலும் குடங்களிலும் வைத்து இன்பம் அனுபவித்து அருந்திக் கொண்டிருந்தார்கள் அவர்கள். இப்படி இருக்கிற பொழுதும் ஒரு சிலர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னா, அந்த மக்காவுள்ளேயே மிக செல்வ செழிப்போடு இருக்கிறவர்கள் உலகத்தரம் வாய்ந்த அந்த போதை மதுபானங்களை தங்களுடைய வீட்டில் வைத்துக் கொண்டிருப்பார்கள். அவங்களோட வீட்டில் ஒன்றாக கூடி எல்லோருமாக அருந்துகிற நிலையும் இருந்தது. அல்லாஹ்வுடைய அருள்மறை வசனம் இது ஹராமாக்கப்பட்ட செய்தி இறங்குகிறது. அவங்க உயர் ரகமான போதைப் பொருள், உயர் ரகமான மதுபானம், இவ்வளவு பணம் செலவழித்து வாங்கி இருக்கிறோம், இதில் இவ்வளவு இன்பம் இருக்கிறது என்பதனால் அல்லாஹ்வுடைய அருள்மறை வசனம் இறங்குகிற பொழுது இருப்பதை முடித்து விட்டு நாங்கள் அல்லாஹ்வுடைய அருள்மறைக்கு பதில் சொல்லுவோம் என்று அவங்க நினைக்கல. அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து விட்டால் உடனே அதற்கு கட்டுப்படுவதன் மூலம்தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார்கள். எனவே வரலாற்றில் அதை வர்ணிப்பதற்காக சொல்லுவார்கள், மதீனாவுடைய வீதிகள் மதுவினால் பெருக்கெடுத்து ஓடியது, உடனே கொட்டி விட்டார்கள். ஒரு நபித்தோழர் சொல்லுகிறார், எங்களுடைய தோழர்களில் ஒருவருடைய வீட்டில் உயர் ரகமான மதுபானங்களை நாங்கள் அருந்துவதற்காக செல்லுவோம். அது அரேபிய தீபகற்பத்திலே எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு உயர் ரகமானது.
நாங்க அருந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய வாயில் ஊற்றி வைத்துக் கொண்டிருந்தேன், இந்த வசனம் இறங்கிய செய்தி வருகிறது, அதை அப்படியே கொப்புளித்து விட்டு வாய்களுக்குள் விரல்களை விட்டு வாந்தி எடுத்து அல்லாஹ்வுடைய அருள்மறை வசனத்திற்கு பதில் சொன்னோம் என்று சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அவங்க புரிஞ்சு கொண்டாங்க, என்னுடைய கடைசி நேரத்தில் அல்லாஹ்வுடைய திருப்தி வேண்டும் என்றால் நான் இப்படி வாழணும், சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய திருப்தி வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கை இப்படி அமையணும். அல்லாஹ் ஒன்றை சொல்லிவிட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொல்லிவிட்டால், சமிஅனா வ அத்தனா, கேட்டோம் கட்டுப்பட்டோம், மறு கதை கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. அதுபோல அல்லாஹ்வுடைய அருள்மறை வசனம் இறங்குது. எப்படி? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். உங்களுக்கு ரொம்ப விருப்பமானவற்றிலிருந்து அல்லாஹ்வுக்காக நீங்கள் செலவு செய்யும் வரை புண்ணியத்தை, நன்மையை, நலவை அடைந்து கொள்ள முடியாது என்ற அருள்மறை வசனம் இறங்குது. ஓடி வருகிறார் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வாரார். அவர்கிட்ட நிறைய தோட்டம் இருக்குது. அதுல ரொம்ப உயரமானது பைரஹா என்ற தோட்டங்களுக்கு தெரிந்த வரலாறு. அல்லாஹ்வுடைய தூதரும் அதுல போய் அவ்வப்போது ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பார்கள். அப்படியான ஒரு ரம்மியமான ஒரு தோட்டம் அது. வருகிறார் அல்லாஹ்வுடைய தூதரிடம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள்மறை வசனம் எனக்கு இறங்கின மாதிரி இருக்குது, எனவே என்னுடைய தோட்டங்களில் செல்வங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பைரஹா, இதை அல்லாஹ்வுக்காக கொடுத்து விடுகிறேன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்கிறார், உனக்கு அது ரொம்ப வருமானம் தரது தானே, இன்னும் நிறைய தோட்டங்கள் இது கொடுக்கலாமே, எனக்கு இறங்கின மாதிரி இருக்கிறது யா ரசூலல்லாஹ், எனவே எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான் அதிக வருமானம் தரக்கூடியது, அல்லாஹ்வுக்காக கொடுத்துடுறேன், எனக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் தேவை, எனக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் தேவை. அன்பானவர்களே, அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற விடயத்தில் எங்களுடைய மனநிலை என்ன? நாங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த சொத்துக்களில் கடமையான ஜக்காத்தை கொடுக்கிற விவகாரங்களில் எங்களுடைய மனநிலை என்ன? ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். அருள்மறை வசனம் இறங்குகிறது, அது எனக்கு இறங்கியது என்று ஃபீல் பண்ணி உணர்ந்து நான் கொடுக்கணும், நான் கட்டுப்படணும் என்று சிந்தித்தவர்கள் அவர்கள் என்னுடைய முன்மாதிரிகள். ஆனா ஜக்காத்தை பத்தி பேசினா எங்களுக்கு இயல்பாக வருவது, ஊர்ல கடும் பணக்காராக்கள் யார் இருக்கிறாங்க, இவங்களுக்கு தான் இந்த ஹுத்துபா, இந்த மாதிரி தான் நாங்க நினைக்கிறோம், இந்த உணர்வோடு தான் நாங்க வாழுகிறோம். எனவே ஆனா சஹாபாக்கள் அப்படி இருக்கல்ல, சஹாபாக்கள் அப்படி இருக்கல்ல. அன்புக்குரியவர்களே, இது சும்மா சாதாரணமாக உலகில் இருக்கக்கூடிய அற்பமான பொருட்களை கொடுப்பதிலே நாங்கள் நினைத்து விடக்கூடாது. அப்துல்லா இப்னு ஹுதாஃபா அஸ்-ஸஹ்மி ரலியல்லாஹு அன்ஹு, இவருடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதமான நிகழ்வுகள் இருக்கிறது. ரோம பேரரசனுக்கு ஒரு ஆசை இருந்தது. என்ன ஆசை என்றால், அந்த பேரரசன் கேள்விப்பட்டிருந்தான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் இந்த மார்க்கத்திற்காக எதையும் இழப்பார்கள், ஆனா மார்க்கத்தை இழந்துட மாட்டாங்க, அல்லாஹ்வுக்காக எதையும் இழப்பார்கள், ஆனா அல்லாஹ்வை விட்டு தூரமாயிட மாட்டாங்க. இதை நான் ஒருக்கா சோதிச்சு பார்க்கணும், இதை நான் சோதிச்சு பார்க்கணும் என்று அவனுக்கு ஒரு ஆசை. எனவே அவனுடைய படை பட்டாளங்களிடம் கட்டளையிட்டான், எப்போதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதுடைய தோழர்களோடு போரிட நேரிட்டால், யாரையாவது கைதியா பிடிச்சா நீங்க அதை என்னட்ட கொண்டு வரணும், நான் இதை சோதிச்சு பார்க்கணும். ஒரு டீம் பிடிப்படுறாங்க, அவனிடம் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அவருடைய தலைமையில் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார். சோதிச்சு பார்க்கிறான். அவன் சொல்லுகிறான், உன்னை என்னுடைய மகளை திருமணம் முடித்து தருகிறேன், உங்களுக்கு என்னுடைய மகளை திருமணம் முடித்து என்னுடைய சாம்ராஜ்யத்தில் சரிபாதையை ஆளுகிற இளவரசனாக மாற்றுகிறேன், இந்த மார்க்கத்தை விட்டுட்டு வாங்க. இப்படி பொன்னை பொருளை ஆசை காட்டி பார்க்கிறான். அவர் அசருவதாக இல்லை, சொல்றான், நீங்க விடல் என்று சொன்னா உங்களை நான் கொலை செஞ்சிருவேன், கொன்றுவேன் என்று சொல்றான். அவர் புன்னகை பூர்க்கிறார். முஹம்மதுடைய தோழர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு பயந்தவர்கள் இல்லை என்பது அந்த புன்னகையில் அந்த மன்னனுக்கு தெரியுது. ஆத்திரம் வருகிறது. எனவே செம்பிலான பாத்திரம் அழைக்கப்பட்டு அதில் எண்ணெய் நிரப்பப்பட்டு கொதிக்க வைக்கப்படுகிறது. இப்ப சொல்றான், இதுல தூக்கி போட போறேன், இப்படி செம்பு பாத்திரத்தில் கொதிக்கிற எண்ணெயில போட்டா என்ன நடக்கும்ன்றது எனக்கு தெரியும், இப்ப விட்டுடு, ஒரு வார்த்தைக்காவது சொல்லிவிடு. அவர் விட்டு கொடுப்பதாக இல்லை. எனவே படை வீரர்களிடம் சொல்லுகிறான், அவரை தூக்கி போட்டு விடுங்கள். தூக்கி போடுறதுக்கு தயாராகிறாங்க, அழுகிறார். படை வீரர்கள் நினைக்கிறாங்க, அப்துல்லா இப்னு ஹுதாஃபா மனசு மாறிட்டாரு. மன்னர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அப்துல்லா இப்னு ஹுதாஃபா அழுகிறார், பயந்துட்டார். அவர் உயிரை விட மேலான எதுவும் இல்லை போல இருக்குது, அவர் மார்க்கத்தை விட்டு ரெடியாக இருக்கிறார் போல இருக்குதுன்னு மன்னன்கிட்ட கூட்டிட்டு வராங்க. அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஈமானை சுமர்ந்த வார்த்தைகளை என சந்தர்ப்பத்தில் பேசுகிறார். அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் பயந்து அழுகிறேன் என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். எனக்கு இருந்த கவலை என்ன தெரியுமா,
என்னை அளவைத்த கவலை என்ன தெரியுமா? இதுல போட்டா எனக்கு ஒரு உயிர் இருக்குது, இதுல போட்ட அந்த உயிர் போயிடும். ஆனா எனக்கு ஒரு ஆசை, என்னுடைய உடம்பில் உள்ள உரோமங்களின் அளவு திரும்ப திரும்ப எனக்கு இந்த உயிர் கிடைக்கணும். அந்த அத்துணை தடவையும் அல்லாஹ்வுக்காக இந்த உயிரை கொடுக்கணும், அவனுடைய பொருத்தத்திற்காக கொடுக்கணும் என்று ஆசை இருக்குது. ஆனா அது நிறைவேறாதே என்ற கவலையில் அழுகிறேன் என்றார்கள் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா. அன்பானவர்களே, அவங்க தங்களையே அல்லாஹ்வுக்காக எத்துணை தடவை கொடுத்தாவது அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைய வேண்டும், தன்னுடைய வாழ்வை கொடுத்தாவது திருப்தி அடைய வேண்டும், தன்னிடம் இருக்கிற அத்துணையையும் கொடுத்து அல்லாஹ்வுடைய திருப்தி அடைய வேண்டும் என்று நினைக்கிற வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான் நம்முடைய முன்மாதிரிகள். ஆனால் எங்களுடைய வாழ்க்கை என்னன்னு சொன்னா, எந்த கஷ்டமும் படக்கூடாது, எந்த கஷ்டமும் படக்கூடாது, சொகுசா வாழணும், விரும்புகிற மாதிரி வாழணும், நான் விரும்பின வழியில சம்பாதிக்கணும், நான் விரும்புகிற வழியில செலவு செய்யணும், என் மனைவி விரும்புகிற மாதிரி வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு நான் விடணும், என்னுடைய பிள்ளைய விரும்புகிற மாதிரி வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு விடணும், நான் என்னுடைய செல்வ செழிப்பை என்னுடைய ஆடம்பரத்தை இந்த உலகில் உள்ளவர்களுக்கு காட்டணும், எப்படியாவது வாழணும், ஆனா கடைசியில நல்ல மௌத்து கிடைச்சிடணும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது எங்களுடைய வாழ்க்கை. ஆனா அவங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய சொத்துக்களை இழந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய குடும்பம் என்ன புறக்கணிச்சாலும் பரவாயில்ல, என்னுடைய உயிர் பறிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த உலகத்தில் எதை இழக்க வேண்டி வந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அல்லாஹ்வுடைய திருப்தியை இழந்து விடக்கூடாது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை விட்டும் தூரமாகி விடக்கூடாது, அவனுடைய ரஹ்மத்தின் நிழலிலிருந்து நான் தூரமாகி விடக்கூடாது, நல்ல மௌத்து அடைகிற அந்த பாக்கியத்திற்காக வாழுகிற வாழ்க்கையை விட்டும் தூரமாகி விடக்கூடாது, நாளை மஹ்ஷருடைய பெருவழியில் அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு ஆளாகி விடக்கூடாது என்பதில் அவர்கள் குறியாக இருந்தார்கள் என்பதை அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு சொல்கிற பாடமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எனவே அந்த அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டார்கள். அவங்களுடைய வாழ்க்கை அப்படி இருந்தது. ஆனால் புரிந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நோக்கிய வாழ்க்கையில் நிறைய சவால்கள் எங்களுக்கு இருக்கிறது, சவால்கள் எங்களுக்கு இருக்கிறது. அது எப்படியான சவால்கள் என்றால், அது முதன்மையான சவால், மிகவும் அடிப்படையான சவால் என்னவென்றால், நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது அடுத்தவர்களை திருப்திப்படுத்தணும் என்ற மனநிலையோடு வாழ்கிறோம். அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறதை விட அடுத்தவர்களை திருப்திப்படுத்த வேண்டும். மனைவியை திருப்திப்படுத்தணும். மனைவி அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகிற விடயமாக இருந்தாலும் எச்சரிக்கிற விடயமாக இருந்தாலும் விரும்பினால் அவளை திருப்திப்படுத்துவதற்காக செய்யணும். பிள்ளை இன்றைக்கு இருக்கிற ஃபேஷன் வேர்ல்ட், நவீன உலகில், நாகரிக உலகில் இந்த பிள்ளை எப்படி ஒரு லைஃப்பை வாழணும், என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுதோ, அது அல்லாஹ் ரசூல் காட்டித்தந்த வாழ்க்கைக்கு மாற்றமாக இருந்தாலும் அந்த பிள்ளையுடைய சந்தோஷம் திருப்திக்காக அதை செய்யணும். இப்படி மனைவி தொடக்கம் பிள்ளைகள், பெற்றோர்கள், நண்பர்கள், உறவுகள், ஊரவர்கள் என்று அடுத்தவர்களை திருப்திப்படுத்துகிற வாழ்க்கை படுத்துவதற்காக வாழ்கிற வாழ்க்கை அல்லாஹ்வுடைய திருப்தியை விட்டும் எங்களை தூரப்படுத்தி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மனில் இல்தமஸ ரிலல்லாஹி பிஸக்தின் நாஸ், மனிதர்களுடைய கோபத்தை பெற்று அல்லாஹ்வுடைய திருப்தியை நோக்கி யார் வாழ்கிறாரோ, இவருக்கு மனிதருடைய கோபத்தை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை, யாரு கோபப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் அல்லாஹ்வுடைய திருப்தி எனக்கு வேண்டும் என்று யார் வாழ்கிறார்களோ என்ன செய்ய அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்கிறான். மேலும் மனிதர்களையும் அந்த மனிதனை பொருந்திக் கொள்ள செய்கிறான். மனிதர்களையும் அந்த மனிதனை பொருந்திக் கொள்ள செய்கிறான். யாரு அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதித்து கொண்டு மனிதர்களுடைய திருப்தியை நோக்கி வாழ ஆரம்பிக்கிறாரோ, அல்லாஹ்வும் கோபம் கொள்ளுகிறான், அவனுடைய படைப்பினங்களையும் அவன் மீது கோபம் கொள்ள செய்கிறான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? மனுஷன் திருப்தியை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். நாங்கள் நிறைய உலகத்தில் பாடங்கள் இருக்குது. மனிதனுக்காக வாழ்ந்தவர்கள் கடைசி நேரத்தில் அந்த ஊரவர்கள் திரும்பி பார்க்காத மனிதர்களாக தனிமையில் மாய்ந்து மடிந்து போன எத்தனையோ மனிதர்களை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் அடுத்தவர்களை திருப்திப்படுத்துவதற்காக வாழ்வதை விட அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக வாழ்ந்தால் அல்லாஹ் மனிதர்களை எங்களுடைய விடயத்தில் திருப்தி கொள்ள செய்வான். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குலூபுல் இபாத், அடியார்களுடைய உள்ளம் என்பது பைன உஸ்புஐனி மின் அஸாபிர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய விரல்களுக்கிடையில் இருக்கிறது. யுகல்லிபுஹா கைஃப யஷா, அவன் விரும்புகிற மாதிரி மாற்றிடுவான்.
ஒட்டுமொத்த மனிதர்களுடைய உள்ளங்களும் அல்லாஹ்வுடைய விரல்களுக்கு இடையில் இருக்கிறது. நாம் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வாழ்ந்தால், மனிதர்கள் அதிருப்தி அடைந்தாலும் அல்லாஹ் நினைத்தால் அவனுடைய விரல்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய மனித உள்ளங்களை எங்களின் மீது திருப்தி கொள்ளுகிற உள்ளமாக மாற்றி விடுவான். நாங்கள் மனிதருடைய அதிருப்தி அடைந்து விடக்கூடாது, அவருடைய திருப்திக்காக வாழ வேண்டும் என்று பயணிக்கிறோம். அல்லாஹ்வுடைய அதிருப்தியை பற்றி கவலை கொள்ளாத மனிதராக இருக்கிறோம். அல்லாஹ் நினைத்தால் எந்த மனிதனுடைய திருப்திக்காக வாழ்கிறோமோ அந்த ஒட்டுமொத்த மனிதனுடைய உள்ளங்களையும் அவனுடைய விரல்களுக்கு இடையில் வைத்திருப்பவன் யுகல்லிபுஹா கைஃப யஷா. அவன் நமக்கு அதிருப்தி கொள்ளுகிற உள்ளங்களாக மாற்றிவிட்டால் யாரால மாற்ற முடியும்? எங்களால் போய் மாற்றலுமா? ஒட்டுமொத்த மனித உள்ளங்களையும் எங்கள் மீது அதிருப்தி கொள்ளுகிற உள்ளமாக உள்ளங்களுடைய ரப்பு மாற்றி விட்டான் என்றால் யாராவது எங்களுடைய மனைவியர் உள்ளத்தை போய் மாற்றலுமா? பிள்ளையுடைய உள்ளத்தை மாற்றலுமா? உனக்கு இவ்வளவு செய்திருக்கிறேனே, உன்னை பெற்று வளர்ச்சி ஆளாக்கி இவ்வளவு சொகுசாக வாழ வைத்திருக்கிறேனே, என்னோடு கோபித்திருக்கிறாயே, அல்லாஹ் மாற்ற விரும்பல, எங்களால மாற்றலுமா? பிள்ளையுடைய உள்ளத்தை உம்மாப்பட்ட போய் மாற்றலுமா? அன்பானவர்களே, அல்லாஹ் மனித உள்ளங்களை அவருடைய விரலுக்கடியில் வைத்திருக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் அதிகம் செய்கிற பிரார்த்தனை என்ன? யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுவனே, சப்பித் கல்பி அலா தீனிக், உன்னுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருக்கிற உள்ளமாக என்னுடைய உள்ளத்தை மாற்றிவிடு, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய அதிருப்தியை சம்பாதிக்க உள்ளமாக விட்டு விடாதே யா அல்லாஹ். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நிறைய சவால்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய திருப்தியை நோக்கி வாழ்கிற வாழ்க்கை நிறைய சவால்கள் இருக்கிறது. ஆனால் அத்துணை சவால்களுக்கும் அடிப்படையான ஒன்று அடுத்தவர்களை திருப்திப்படுத்தணும் என்பதற்காக வாழ்வது. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றுவோம், எங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றுவோம், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக வாழ்வோம். அல்லாஹ் எதில் திருப்தி அடைகிறான், அல்லாஹ் எதில் என்னை பொருந்திக் கொள்கிறான் என்பதை அறிந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வாழ்வோம். நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய ஜனாசாக்கள் சுமந்து செல்லப்படுகிற பொழுது நல்லபிப்பிராயம் சொல்லுகிற ஜனாசாக்களாக சுமந்து செல்லுகிற பாக்கியத்தை நிச்சயம் எங்களுக்கு வழங்குவான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. மனிதனுடைய திருப்தியோடு சுமந்து செல்லப்படுகிற ஜனாசாவாக நிச்சயம் எங்களுடைய ஜனாசாக்களை மாற்றுவான் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. அன்புக்குரியவர்களே, எனவே அல்லாஹ்வுடைய திருப்தியை நோக்கி வாழ்கிற வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கிற மிக அடிப்படையான சவால் எங்களுடைய அல்லாஹ்வுடைய திருப்தியை விடுத்து மனிதனுடைய திருப்திக்காக வாழ்கிறோம். எனவே எங்களுடைய வாழ்க்கை பாதையை நாங்கள் மாற்றுவோம். இதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வாழ்வோம். யாருடைய அதிருப்தியும் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து என்னை திசை திருப்பி விடக்கூடாது என்ற அந்த உறுதியான மனோநிலையோடு எங்களுடைய வாழ்க்கை பாதையை அமைப்போம். அல்லாஹ்விடம் அதிகம் பிரார்த்தனை செய்வோம். யா அல்லாஹ், உன்னுடைய திருப்திக்காக வாழ்கிற வாழ்க்கைக்கு எனக்கு உதவி செய்வாயாக, உன்னுடைய திருப்தியை அடைவதற்காக வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு எனக்கு உதவி செய்வாயாக என்று அல்லாஹ்விடம் அதிகம் பிரார்த்தனை செய்வோம். வல்ல ரஹ்மான் அவனுடைய திருப்தியை மட்டுமே உயர் லட்சியமாக கொண்டு வாழ்கிற வாழ்க்கையில் எனக்கும் உங்களுக்கும் என்னுடைய உறவுகளுக்கும் உங்களுடையவர்களுக்கும் உதவி செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மலா நபிய பத் அமாபத். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அதே போல அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுகிற அந்த வழிகளில் இருக்கிற இன்னும் ஒரு சவால், இறைவனை ஏற்றுக்கொள்ளாத மனிதனுடைய திருப்திக்காக எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற நினைப்பது. இறைவனை விசுவாசிக்காதவருடைய திருப்திக்காக எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற நினைப்பது. அல்லாஹ்வுடைய அருள்மறை சொல்கிறது, வலன் தர்லா அன்கல் யஹூது வலன் நசாரா ஹத்தா தத்தபிய மில்லத்தஹும். நாங்கள் யூதர்களுடைய கிறிஸ்தவருடைய அந்த நாகரிக வாழ்க்கை வாழ்கிற இறைவனை விசுவாசிக்காத மக்களுடைய திருப்திக்காக நாங்கள் வாழ்ந்தால் அல்லாஹ் சொல்கிறான், அவங்க திருப்திப்படவே மாட்டாங்க. எப்போ திருப்திப்படுவாங்க தெரியுமா? அவங்களோட மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றினா தான் திருப்திப்படுவாங்களே தவிர நாங்கள் என்ன செய்தாலும் அவர்கள் திருப்திப்படவே மாட்டார்கள். நாங்கள் என்ன செய்தாலும் அவர்கள் திருப்திப்படவே மாட்டார்கள். திருப்திப்படுத்துவதற்காக அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறி, சுன்னாவுடைய வரம்புகளை மீறி எவ்வளவு செலவு செய்கிறோம், எவ்வளவு பயணங்களை செய்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிற வரைக்கும் எங்கள் திருப்தி அடையவே மாட்டார்கள் அல்லாஹ் சொல்கிறான். எனவே இந்த உலகத்தில் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறதை விட்டு போட்டு ஏனைய மனிதர்களை திருப்திப்படுத்துவதாக இருந்தாலும், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களை திருப்திப்படுத்துகிற அந்த பயணமாக இருந்தாலும் அது எங்களுக்கு இறுதியில் விமோசனமற்றதாக மாறிவிடும். எங்களுடைய இறுதி மூச்சை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை இல்லாத ஒரு இறுதி மூச்சாக சக்ராத்தாக மாற்றிவிடும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹ்வுடைய திருப்தி அவசியமானது. அல்லாஹ்வுடைய திருப்தியை நோக்கி சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய திருப்தியை நோக்கி வாழ்கிற வாழ்க்கையில் உள்ள சவால்களை பற்றி பார்த்தோம்.
இப்போ நாங்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதாக இருந்தால் எப்படியான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டால் அந்த திருப்தியை அடைந்து கொள்ள முடியும் என்ற ஒரு சில உதாரணங்களை பார்ப்பது பொருத்தம். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் என்ன ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் தூய எண்ணம் என்பது அடிப்படையானது. இஹ்லாஸான எண்ணம், இந்த அல்லாஹ்வுக்காக என்ற, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக என்ற, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக என்ற அந்த தூய எண்ணம் இல்லாத எதுவும் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுத்தராது. அல்லாஹ்வுடைய திருப்தி எங்களுக்கு பெற்றுத்தராது. எனவே எது செய்வதாக இருந்தாலும், இப்போ நாங்கள் ஒரு பாவமான விஷயத்தை, அல்லாஹ் வெறுக்கிற விடயத்தை, குர்ஆன் தடை செய்கிற விடயத்தை, அல்லாஹ்வுடைய தூதர் தண்டனைக்குரிய என்று சொல்லி தந்த விடயங்களை அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக நாங்கள் செய்ய மாட்டோம். நன்மையைத்தான் என்ன செய்வோம்? அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக என்ற எண்ணத்தோடு நாங்கள் செய்வோம். எனவே அல்லாஹ்வுடைய நன்மையான எந்த விஷயமாக இருந்தாலும், செலவு செய்வதாக இருந்தாலும், மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ சமூகத்திற்கோ உறவுகளுக்கோ வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதாக இருந்தாலும், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதாக இருந்தாலும், உறவுகளை சேர்ந்து வாழ்வதாக இருந்தாலும், அந்நிய மத சகோதரர்களோடு நல்லிணக்கமாக ஐக்கியமாக வாழுவதாக நினைப்பதாக இருந்தாலும், இது எல்லாமே இஹ்லாஸான எண்ணத்தோடு இறைவனுக்காக, இறைவனுடைய பொருத்தத்திற்காக என்ற அடிப்படையில் இருக்க வேண்டுமே தவிர, அது விடுத்து அந்த இஹ்லாஸான இறை பொருத்தத்தை எதிர்பார்த்த எண்ணத்தை விடுத்து வேறொரு எண்ணம் எங்களுக்கு வந்துவிடுமாக இருந்தால் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் இறை பொருத்தத்தை அடைந்து கொள்ள முடியாது. இரண்டாவது விஷயம், அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு உடனடியாக பதில் சொல்லுதல். அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு உடனடியாக பதில் சொல்லுதல். ஆரம்பத்தில் உதாரணம் பார்த்தோம், மது போதை ஹராமாக்கப்படுகிறது. சஹாபாக்கள் உடனடியாக பதில் சொன்னார்கள். உடனடியாக பதில் சொன்னார்கள். அன்பான வாலிபர்களே, அன்பான உறவுகளே, இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய அழைப்பு என்கிற பொழுது ஒரு முக்கியமான விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளைக்கும் அல்லாஹ்வுடைய மாளிகையில் இருந்து முஅஸ்ஸின் ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலஸ் ஸலாஹ் என்று எங்களுக்கு 5 நேரம் 10 விடுத்தங்கள் அழைப்பு விடுக்கிறார். அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு உடனடியாக பதில் சொல்ல வேண்டும் என்ற உணர்வு என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறதா? அன்பான வாலிபர்களே, களியாட்டத்தில் இருக்கிறேன், மியூசிக்கை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், ஹராமான உரையாடல் இருக்கிறேன், வட்டி வியாபாரத்தில் இருக்கிறேன், பிள்ளையான பயணத்தில் இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய அழைப்பு வருகிறது, உடனடியாக அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் சொல்ல வேண்டும், என்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும், என்னுடைய பயணத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று எப்பொழுதாவது நினைத்திருக்கிறோமா? நாங்கள் இருக்கிற களியாட்டத்தை, நாங்கள் இருக்கிற அந்த இடத்தில் அந்த நிகழ்வை முடித்துவிட்டு தொழுது கொள்ளலாம், பிறகு பார்த்துக்கலாம் என்று சொன்ன அந்த வாலிபன் தன்னுடைய சக்கராத் வரைக்கும் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் சொல்லாத மனிதனாக இருக்கிறான். எத்தனையோ வயோதிபர்கள், எத்தனையோ பெரியவர்கள் இன்று இந்த கணப்பொழுது வரைக்கும், மரணம் என்றால் வயது சொல்லப்பட்டு நேரம் குறிக்கப்பட்டதில் சொல்லித்தரப்பட்டதில் எங்களுக்கு அடுத்த கணம் மரணம் வரலாம். நானும் நீங்களும் எம்மில் எத்தனையோ பேர் அல்லாஹ்வுடைய அழைப்பு விடுக்கப்படுகிறது, இந்த கணம் வரைக்கும் பதில் சொல்லாமல் இருக்கிறோமா இல்லையா? அன்பானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய அதிருப்தியை எங்களிடத்தில் ஏற்படுத்திவிடும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய அழைப்புகளுக்கு உடனடியாக பதில் சொல்ல வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் தஆலா அவருடைய சமூகத்தை அழைத்து விட்டு தூர் சீனா மலை அடிவாரத்திற்கு வர சொல்லுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப வேகமாக வந்து விடுகிறார். அல்லாஹ் கேட்கிறான், வமா அஜலக அன் கௌமிக யா மூசா, இவ்வளவு வேகமாக வந்ததுக்கு காரணம் என்ன என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் கேட்கிறான். அஜில்து இலைக்க ரப்பி லிதர்லா, யா அல்லாஹ் நீ என்ன பொருந்திக் கொள்வதற்காக உன்னுடைய அழைப்பு வந்தது ஓடி வந்துட்டேன் யா அல்லாஹ். யாரு சொல்றது? நபி சொல்றார். அல்லாஹ் நீ பொருந்திக் கொள்ளணும், நீ தூர் சீனாய் மலையடிவாரத்திற்கு வர சொன்னாய், உடனே விரைந்து வந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ். என்ன காரணம்? நீ என்ன பொருந்திக் கொள்ளணும். எனவே அல்லாஹ்வுடைய அழைப்பு வருகிறதா? அல்லாஹ்வுடைய அழைப்புகள், அல்லாஹ்வுடைய போதனைகள் எங்களுடைய செவிகளுக்கு எட்டுகிறதா? வட்டியை விடுமாறு அல்லாஹ் சொல்லுகிறானா? போதையை விடுமாறு சொல்லுகிறானா? பாவமான உறவுகளை விட சொல்லுகிறானா? மனைவியுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ள சொல்லுகிறானா? பிள்ளையுடைய விடயத்தில் அமானிதம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானா? பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறானா? உறவுகளை சேர்ந்து வாழ சொல்லுகிறானா? சொத்துக்களில் ஜக்காத்தை கொடுக்க சொல்லுகிறானா? சமூக பணிகளில் அக்கறை செலுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய அருள்முறை சொல்லுகிறதா? இப்படி என்னென்ன அழைப்புகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அழைப்புகளாக எங்களுடைய செவிகளுக்கு எட்டுகிறதோ உடனடியாக பதில் சொல்வது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எனக்கும் உங்களுக்கும் பெற்றுத்தரும். அன்பான ஈமானிய உறவுகளே, அதுபோல அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? அவனுடைய அருள்களை அனுபவித்து விட்டு அந்த அருளை அனுபவிக்கிற மனிதன் அதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற பொழுது பொருந்திக் கொள்கிறான். எவ்வளவு அருள் அனுபவிக்கிறோம், எவ்வளவு அருள் அனுபவிக்கிறோம், எண்ணி பார்க்க முடியுமா? இந்த வாழ்க்கையில 5 வருஷம் வாழ்ந்துட்டேன், 10 வருஷம், 20, 30, 50, 70 வருஷம் வாழ்ந்து விட்டேன். நான் ஒரு நாள் அனுபவிக்கிற
அருள்களை எண்ணி சொல்ல முடியுமா? என்னால் ஒரு நாள் அனுபவிக்க அருளை எண்ணி சொல்ல முடியுமா? அன்பானவர்களே, ஒரு உதாரணம் சொல்லலாம். நாங்க சுவாசிக்கிறது அல்லாஹ்வுடைய அருள் என்றால் இதுக்கு நன்றி செலுத்துகிற சக்தி எங்களுக்கு இல்ல. அந்த ஒரு அருளுக்கு மூச்சு எடுக்கிற பொழுது விடுகிற பொழுது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல தொடங்கினா நாங்க தூங்கி எங்களால சொல்ல இயலாது. அந்த ஒரு அருளுக்கு எங்களை நன்றி செலுத்த முடியாது. அந்த அருள் 10 நிமிஷம் நின்றுட்டா எங்களோட பேர் வேற. பேசுகிற ரிஃப்னாஸ் என்ற ஆள் நான் இல்ல, ஜனாசா மையித். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிடம் நின்று விட்டால் ஒரு அருளுக்கே நன்றி செலுத்த முடியாத பலவீனர்கள் நாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? கோடான கோடிகள் அருள்களை உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அருள்களுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற அடியான், நன்றி செலுத்த முயற்சிக்கிற அடியானாக வாழ்கிற பொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தம் எங்களுக்கு கிடைக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய அருள்முறை எங்களுக்கு சொல்கிறது. இன்னல்லாஹ லா யர்லா அனில் அப்தி யஅகுல அக்லத்தன் ஃபயஹ்மிதுஹு அலைஹா அவ் யஷ்ரப ஷர்பத்தன் ஃபயஹ்மிதுஹு அலைஹா. ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டு அதில் அல்லாஹ்வுக்கு புகழ்றது, ஒரு குடிபானத்தை குடிச்சிட்டு அல்லாஹ்வை புகழ்றது, இப்படி அவனுடைய அருளை அனுபவித்துட்டு அல்லாஹ்வை புகழ்ற பொழுது அல்லாஹ் அதில் திருப்தி அடைகிறான், பொருந்திக் கொள்கிறான் என்றார்கள். அன்புக்குரியவர்களே, அதுபோல என்னுடைய வாழ்க்கையில் சில பொழுது அல்லாஹ் தஆலா அள்ளி தருகிறான், சில பொழுது கிள்ளி தருகிறான் சோதிப்பதற்காக. எனவே அல்லாஹ் தஆலா அந்த சோதிக்க நினைக்கிற பொழுது அந்த கொஞ்சத்தை கொண்டு திருப்தி அடைகிற மனிதர்களாக, ஹராமான வழிகளை தேடி விடாமல் இருக்கிற பொழுது அந்த கொஞ்சத்தை கொண்டு திருப்தி அடைகிற மனிதனாக, அல்லாஹ்விடம் பரக்கத்தை வேண்டி பிரார்த்திக்கிற மனிதனாக, அதில் பொறுமையாக இருக்கிற மனிதனாக இருந்தால் அல்லாஹ் திருப்தி அடைகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அல்லாஹ் எங்களுடைய விடயத்தில் திருப்தி அடைவதற்கான ஏராளமான வழிகளை குர்ஆனும் சுன்னாவும் சொல்லி தந்திருக்கிறது. அந்த வழிகளை நாங்கள் தேடி அறிந்து அல்லாஹ்வை திருப்தியை பெற்றுக்கொள்கிற வாழ்க்கையை வாழ நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதுபோல இறுதியாக அல்லாஹ்வுடைய திருப்தி என்னுடைய வாழ்வில் இருக்கிறது என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வது என்பது தொடர்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு செய்தியோடு எங்களுக்கு சொல்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார், யா அல்லாஹ், நீ என்னை பொருந்திக் கொண்டாய் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வது? யா அல்லாஹ், நீ என்னை பொருந்திக் கொண்டாய், என்னுடைய விடயத்தில் நீ திருப்தி அடைஞ்சிட்டாய்ன்றத நான் எப்படி அறிந்து கொள்வது? யா அல்லாஹ், நீ உன்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வழிபடுவதை, இபாதத் செய்கிறத, வணக்கம் செய்கிறத ரொம்ப இலகுவானதாக நீ கண்டால், அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டு வாழ்றதுல ரொம்ப விருப்பம், அது ரொம்ப இலகுவாக இருக்குது என்று நீ கண்டால், பாவத்தை நினைக்கிற பொழுது பயம் வருது என்று சொன்னா. இன்னொரு ஹதீதில் அல்லாஹ்வுடைய ஒரு முஸ்லீம் ஒரு பாவத்தை எப்படி பார்ப்பான் என்றால், அவன் ஒரு பெரிய மலை குன்றுக்கு கீழே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவான். எப்படி? எப்ப அந்த குன்று என்னுடைய என் மீது விழுந்து என்னை அழித்து விடுமோ என்று பயந்து பயந்து இருப்பானே, அப்படி பாவத்தை ஃபீல் பண்ணுவான். இப்படி பாவத்தை நினைத்து பயப்படுகின்ற நிலையிலும் நன்மை செய்வது இலகுவாக இருக்குமாக இருந்தால் நீ புரிஞ்சிக்கோ, அல்லாஹ் உன்னுடைய விடயத்தில் திருப்தி அடைகிறான் என்று. தொழுகிற விடயம் ஹய்யால ஸலா என்றால் உடனே பதில் சொல்வது எனக்கும் உங்களுக்கும் இலகுவாக இருக்கிறதா? விரைந்து செல்லுமாறு எங்களுடைய உள்ளம் தூண்டுகிறதா? விரைந்து வருகிறோமா? அல்லாஹ் என்னுடைய விடயத்தில் திருப்தி அடைந்து கொண்டான். கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த சொத்துக்களை ஏழைகளுக்கு அள்ளி கொடு என்று உள்ளம் சொல்லுகிறதா? ஜக்காத்தை நிறைவேற்றி விடு என்று உள்ளம் சொல்லுகிறதா? பெற்றோர்களுக்கு செலவழி, உறவுகளுக்கு கொடு என்று சொல்லுகிறதா? அல்லாஹ் என்னுடைய விடயத்தில் திருப்தி அடைந்து, இப்படி அல்லாஹ்வுக்கு வழிபடுகிற விடயத்தில் நான் அது ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப விருப்பமாக இருக்கு, ஆர்வத்தோடு இருக்கிறேன் என்றால் புரிந்துகொள், அல்லாஹ் உன்னுடைய விடயத்தில் திருப்தி அடைந்து விட்டான். பாவம் செய்கிறது பயங்கரமாக ரொம்ப சுமையா இருக்கிறதா? அல்லாஹ் உன்னில் திருப்தி அடைந்து விட்டான். எம்மில் அதிகமானுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்வது என்பது இன்று ரொம்ப சுமையானதாகவும், பாவம் செய்வது என்பது அல்லாஹ்வுக்கு மாறு தெரிந்து கொண்டே அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது என்பது, எங்களுடைய வாலிபத்தின் மூலம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது என்பது என்று எங்களுக்கு ரொம்ப சிம்பிளான, ரொம்ப இலகுவானதாக இருக்கிறது என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யா அல்லாஹ், உன்னுடைய அதிருப்திக்கு உள்ளான மனிதர்களாக எங்களை நீ மாற்றி விடாதே. அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அதுபோல அல்லாஹ்வுடைய திருப்தி எனக்கு கிடைத்து விட்டது என்பதற்கு இன்னும் ஒரு உதாரணம், இந்த மார்க்கத்தில் நிலையா உறுதியாக இருக்கிறோம். அது எவ்வளவு பயங்கரமான எதிர்ப்புகள் வந்தாலும், எவ்வளவு அச்சுறுத்தல்களை சந்தித்தாலும் அந்த மார்க்கத்தின் உறுதியில் நிலைகுடையாத உள்ளமானுடைய உள்ளம் இருக்கிறது என்றால் அல்ஹம்துலில்லாஹ், 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 அல்லாஹ் நம்மில் திருப்தி அடைந்து விட்டான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் தும்ம இஸ்தகாமு ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு என்று
அதில் உறுதியாக நிலையாக இருப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு இந்த உலகத்திலோ மறுமையிலோ எந்த கஷ்டமோ கவலையோ கிடையாது. ஏனென்றால் அவர்களுடைய விடயத்தில் அல்லாஹ் திருப்தி அடைந்து விட்டான். யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய கடைசி மூச்சை நாங்கள் சந்திக்கிற அந்த சக்கராத்திலும் உன்னுடைய திருப்தியை கொண்டு சுப செய்தி பெற்ற மனிதர்களாக வாழ்ந்து நாளை மஹ்ஷரில் உன்னை சந்திக்கிற பொழுது உன்னுடைய திருப்தியையும் உன்னுடைய ரஹ்மத்தையும் மன்னிப்புக்கும் தகுதியானவர்களாக சந்தித்து உன்னுடைய திருப்தியை பெற்றவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அந்த திருப்தியை பெற்றவர்களோடு என்று வருகிற பொழுது என்னுடைய தாயோடும் தந்தையோடும் மனைவி பிள்ளைகளோடும் உறவுகளோடும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் எந்த தூதரை அதிகம் நேசித்தோமோ அந்த தூதரோடும் உன்னுடைய திருப்தியை பெற்றவர்களாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய பூங்காவில் ஒன்றாக வாழுகிற பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் வழங்கி அருள்வாயாக. வஆகிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்மிஸ்ஸலாம்.